இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கிட்னாப்பிங் மிஸ்ட்ரி டிராமா. ஆமாங்க, இந்த கதையில எல்லாமே இருக்கு. வழக்கமா எல்லாரும் கிட்னாப் பண்ணிட்டு தானே ransom நோட் கொடுப்பாங்க. டிமாண்ட் கால்லாம் வரும். கொலை பண்றவங்க கூட இந்த நேரத்துல உன்னை தூக்குறேன்டா அப்படின்னு லெட்டர் எழுதுவாங்க, சவுடா எழுதுவாங்க. அதெல்லாம் பார்த்திருக்கோம். இந்த பேட்டர்ன்ல அகதா கிறிஸ்டி கொஞ்சம் வித்தியாசமா மாத்தி யோசிச்சு எழுதின கதை தான் தி அட்வென்ச்சர் ஆஃப் ஜான் பேவர்லி. இதோ விளையாடுறாருல, இவர் பேர் தான் ஜான் பேவர்லி. ஜான் அவரோட பேரு, வேவர்லின்றது அவரோட குடும்பத்தோட பேரு. இவர் பல கோடிக்கு ஒரே வாரிசு. இவரை கடத்த போறதா சொல்லி தான் ஒரு ப்ரீ ransom நோட்டு ஒன்னு அவர் அப்பாவான மார்க்கஸ்க்கு வருது. அதுல எனக்கு நாளைக்கு 12 மணிக்குள்ள 50 லட்சம் காசு கொடு, இல்லனா உங்க பையனை கடத்திடுவேன். கடத்தினா நீ 1 கோடி ரூபாய் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால எனக்கு இந்த காசை நாளைக்கு 12 மணிக்குள்ள இந்த இடத்துல கொடு அப்படின்னு ஒரு ransom நோட் வருது. அது மார்க்கஸ் அவன் ஒய்ஃப் கிட்ட காட்டுறான். ஆனா இந்த ransom நோட் வர்றது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. இதே போல பணம் கொடுத்துட்டே இருந்தா எப்படி? போன வாட்டி 10 லட்சம் கேட்டான், கொடுத்தோம். அதுக்கப்புறம் ஒரு வாட்டி 15 லட்சம் வேற கேட்டான், அதுவும் கொடுத்தோம். இதை முடிவு கொண்டு வரணும், நம்ம வேற ஏதாவது வழி எடுக்கணும் அப்படின்னு ஆடா அவன் ஹஸ்பண்ட் ஆன மார்க்கஸ் சொல்றான். கட் பண்ணா மார்க்கஸ் பைரோவை பக்கம் வந்துடுறான். பைரோ கிட்ட வந்து அந்த ransom நோட்டை கொடுக்குறான். பைரோ தன்னோட வழக்கமான கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் கேட்கிறாரு. உங்களுக்கு யாராவது சண்டை போட்டீங்களா, உங்களுக்கு யாராவது பகைமை இருக்கா, இதெல்லாம் சில ரெகுலரான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருந்தாரு. அது மாதிரிலாம் யாரும் எனக்கு கிடையாதுன்னு மார்க்கஸ் அதுக்கு பதில் சொல்லிடுறான். அப்பதான் ஆஸ்டிங்ஸ் உள்ள வராரு. ஆஸ்டிங்ஸ் அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த கேஸ் டீட்டெயிலாம் ஆஸ்டிங்ஸ்டையும் சொல்றாங்க. நீங்க போலீஸ் கிட்ட போனீங்களா அப்படின்னு கேக்குறாரு. நான் போன வாட்டியே போனேன், எந்த பிரயோஜனமே இல்ல. அவங்க அந்த கேஸை எடுக்க மாட்டாங்களாம். அதுக்கப்புறம் தான் என் ஒய்ஃப் தான் உங்களை இன்சிஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு மார்க்கஸ் சொல்றான். இப்போ நம்ம நேரா ஸ்காட்லாண்ட் யார்டு போலாம், அப்புறம் உங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு பைரோ சொல்றாரு. என்னால இங்க ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, வீட்டுக்கு சீக்கிரமா போய் ஆகணும் அப்படின்னு மார்க்கஸ் சொல்றான். அதுக்கு பைரோ கவலைப்படாதீங்க, நம்ம சீக்கிரமா போயிட்டு வந்துடலாம், ஸ்டேஷன்ல ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் கொடுத்துட்டு நம்ம அங்கிருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு பைரோ கன்வின்ஸ் பண்ணி அவனை அழைச்சிட்டு போறாரு. ஆஸ்டிங்ஸ் ஒரு கார் பிரியும், கார்ல போலாம் வாங்கன்னு கூப்பிடுறான். அதெல்லாம் உன் கார்லாம் வேணா, நான் ட்ரெயின்ல போறேன், நீ வேணா கார்ல வான்னு சொல்லிட்டு பைரோவும் மார்க்கோஸும் ஸ்காட்லாண்ட் யார்டுக்கு கிளம்பிடுறாங்க. ஸ்காட்லாண்ட் யார்டுல போயிட்டு ஜாப்பை பாக்குறாங்க. ஜாப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு இது மாதிரி 100 லெட்டர் வரும், எல்லாத்துக்கும் எங்களால பாதுகாப்பு கொடுக்க முடியாது, அந்த அளவுக்கு போலீஸ் போர்ஸ் நம்மள்ட்ட கிடையாதுன்னு ஜாப் சொல்றாரு. என்னோட டாக்ஸ் தான் உங்களுக்கு சம்பளமா வருது, நீங்களா இப்படி என்கிட்ட பேச முடியாது, என்னால உங்க சூப்பீரியர் இதை கம்ப்ளைண்ட் பண்ண முடியும், இது மாதிரிலாம் நீங்க பேசுங்கன்னா ஃபர்ஸ்டே நான் வரல, அதனாலதான் பைரோ கிட்ட போனேன், என்னால டைம் எல்லாம் இங்க வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது, பைரோ நம்ம இங்க இருந்து கிளம்பலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. பைரோவும் மார்க்கோஸும் 2 பேரும் ட்ரெயின்ல போறாங்க. ஜாப் ஒரு முட்டாள், இந்த போலீஸ்காரங்களே இப்படித்தான் அப்படின்னு கண்ணாபின்னு திட்ட ஆரம்பிச்சிட்டாரு மார்க்கஸ். நீங்க சொல்றதெல்லாம் தப்பு, ஜாப் ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரி. போலீஸ் வழக்கமா கூட்டம் நடக்கிறதுக்கு முன்னாடி தடுக்க இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. அப்படி பார்த்தா ஒரு ஒரு சிட்டிசனுக்கும் ஒரு போலீஸ்காரங்க வைக்க வேண்டியது இருக்கும். அதனாலதான் கடவுள் எல்லாருக்கும் மூளை கொடுத்திருக்கான், அதுதான் அவனோட போலீஸ் அப்படின்னு பைரோ மார்க்கஸ்க்கு பதில் கொடுத்தாரு. இப்ப மார்க்கஸ் வீட்டுக்கிட்ட வந்துடுறாங்க. மார்க்கஸ் தன்னோட வீடை பத்தி சொல்லிட்டு இருக்கா. இது 400 வருஷம் பழமையான வீடு, பாரம்பரியமான ஒரு அரண்மனை. 5 வருஷத்துக்கு முன்னாடி தீ விபத்தால இந்த பில்டிங் சேதமா போயிடுச்சு, அதை புதுப்பிக்கிற வேலை தான் இப்ப போய்கிட்டு இருக்கு. இப்ப ஸ்டாப் பண்ணிருக்கோம், இன்னும் கொஞ்ச நாள்ல ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு அந்த வீட்டை பத்தி எல்லாமே டீட்டெயிலா சொல்றாரு. இவங்க வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடியே ஆசிங்ஸ் உள்ளதான் உட்கார்ந்து இருக்கிறான். மார்க் தன்னோட ஒய்ஃபான ஆடாவை அறிமுகப்படுத்தி வைக்கிறான் பைரோவுக்கு. அன்னைக்கு நைட் அப்படியே அவங்க டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது, நாளைக்கு அவன் சொன்ன மாதிரி என் பையனை கடத்திட்டு போயிட்டா என்ன பண்றதுன்னு ஃபீல் பண்ணி அட ஆரம்பிச்சிடறா. நாங்க இத்தனை பேர் இருக்கும்போது உங்க பையனை எப்படி தூக்கிட்டு போவாங்க பாப்போம் அப்படின்னு பைரோ ஆறுதல் சொல்றாரு. விடிய காலில் பைரோ அதெல்லாம் தூங்கிட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு சவுண்ட் கேக்குது. பைரோ வெளியே வந்து பாக்குறாரு. என்னாச்சுன்னு மார்க்கஸ்ட கேக்குறாரு. திடீர்னு ஆடாக்கு உடம்பு சரியில்லை, டாக்டர் வந்து பாத்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். அடுத்த நாள் காலையில பிரேக்ஃபாஸ்ட்க்கு ரைஸை வச்சிடறாங்க. அது பைரோக்கும் பிடிக்கல, ஆஸ்டிக்ஸ்க்கும் பிடிக்கல. இவங்க கஷ்டத்துல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நேத்து நைட்டு சாப்பாடு சரியில்லை, இன்னைக்கு காலையில சாப்பாடு சரியில்லை, என்னடா நடக்குது, நம்ம வெளில வேணா போய் சாப்பிட்டு வந்துடலாமான்னு ஆஸ்டிங்ஸ் கேட்கறான் பைரோ கிட்ட. அவங்க பேசிக்கிட்டே இருக்கும் போதே மார்க்கஸ் அவங்க வீட்டு வேலைக்காரங்க ஏதோ கத்திக்கிட்டே உள்ள வரான். என்னன்னு பைரோ கேட்கறாரு. அதுக்கு கோர்ட்ல இருந்து ஒரு லெட்டரை எடுத்து கையில கொடுக்குறான். அது லெட்டர்ல 12 மணி அப்படின்னு எழுதிருக்கு. என்னோட ரூம்ல ஏன் தலானில இது பின் பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க, நான் பாத்ரூமுக்கு 10 நிமிஷம் போயிட்டு வரத்துக்குள்ள யாரோ இதை பின் பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க அப்படின்னு பைரோ கிட்ட சொல்றான். அதனால இவங்கள யாரோ ஒருத்தர் இந்த வேலையை செய்யறாங்க அப்படின்னு மார்க்கஸ் நம்புறான். 2 பேரை தவிர்த்து மத்த எல்லாரையும் டிஸ்மிஸ் பண்ண போறேன்னு பைரோட்ட சொல்றான். அதுல 2 பேர்ல ட்ரெண்ட் மில்னு ஒருத்தர் இருக்கான். அவன் 30 வருஷமா இங்கதான் வேலை செஞ்சுட்டு இருக்கான், சின்ன வயசுல இருந்து வேலை செஞ்சுட்டு இருக்கான். அதனாலயும் காலின்ஸ் வந்து நம்ம ஆடாவோட ஃப்ரெண்டு, அவங்களும் ரொம்ப வருஷமா இங்க பழகிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேர் மேல எனக்கு டவுட் இல்ல, சோ அவங்கள தவிர்த்து மத்த எல்லாரையும் டிஸ்மிஸ் பண்ண போறதா மார்க்கஸ் சொல்றான். கீழே எல்லாரையும் அசம்பிள் பண்ணிட்டேன் அப்படின்னு ட்ரெண்ட் மில் வந்து மேல சொல்லிட்டு போறான். மார்க்கஸும் கோவமா கீழே போறான். அப்போ பைரோ மார்க்கஸை தடுத்து நிறுத்தி, இப்ப நீங்க பண்றது ரொம்ப தப்பு, இதை நீங்க இப்ப செய்யக்கூடாது, வீட்டுல ஆள் இல்லனா இன்னும் கிட்னாப்பர் ரொம்ப ஈஸியா இருக்கும், இது அட்வைசபிள் கிடையாதுன்னு பைரோ எச்சரிக்கிறாரு. அப்ப அவன் என் புள்ளைய தூக்கிட்டு போவான், அது வரைக்கும் நான் பாத்துக்கிட்டு இருப்பேனா, நீங்க உங்க வேலையை பாருங்க, நான் என் வேலையை பாக்குறேன் அப்படின்னு கோவத்துல மார்க்கஸ் வெளியே போயிடுறான். ஆஸ்டிங்ஸ் பைரோ கிட்ட இங்க எனக்கு ரொம்ப பசிக்குது, நம்ம வெளில போயிட்டு எங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு பைரோட்ட சொல்றான். டேய் நம்ம எதுக்கு வந்திருக்கோம், என்னடா சாப்பாடுன்னு இருக்கானே, எனக்கு பசிக்குது பைரோ, வாங்க பக்கத்துல தான் போயிட்டு அரை நேரத்துல வந்துடலாம் அப்படின்னு பைரோவை கன்வின்ஸ் பண்ணி பைரோவா அழைச்சிட்டு போயிடுறான் ஆஸ்டிங்ஸ். மணி
இப்போ 9, இன்னும் 3 மணி நேரம் தான் இருக்கு அந்த கடத்தல்காரன் சொன்ன டைமுக்கும் அதுக்கும். வெளில வந்து பார்த்தா அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ். ஜாப் தன்னோட ஆள் படையோட வந்து நிக்கிறாரு. ஏன் இந்த மனமாற்றம் அப்படின்னு பைரோ கேக்குறாரு. ஏதாவது கிறுக்கு பயலுக ஏதாவது கடத்திட்டு போயிட்டானா என்ன பண்றது? நீ வேற இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆயிருக்க. அதனால தான் வந்தேன் அப்படின்னு சொல்றாரு ஜாப். எங்கங்க அந்த டாஸ்க் கட்டுறவன் மார்க்கஸ் அப்படின்னு கேக்குறாரு ஜாப். உள்ள வேலையாட்கள்லாம் வேலையை விட்டு தூக்கிட்டு இருக்கான். உள்ள போய் பாரு அப்படின்னு கை காட்டிட்டு போயிடுறாரு பைரோ. மார்க்கஸ் உள்ள இருக்க வேலைக்காரன்லாம் வரிசையா நிக்க வச்சு யார் பண்ணீங்கன்னு எனக்கு சொல்லிடுங்க அப்படின்னா அவனை மட்டும் தூக்குவேன் இல்ல எல்லாரையும் தூக்கிடுவேன் மிரட்டிட்டு இருக்கான். அதுல ஒரு வேலைக்காரி ஜெஸ்டின்னு பேரு. அவ தான் ஜானை பாத்துக்கு வந்த நர்ஸ். அவ டென்ஷன் ஆயிட்டா. எங்க மேலே சந்தேகப்படுறீங்களா? எங்களே இப்படி அசிங்கப்படுத்துறீங்க அப்படின்னு அவ கேட்க ஆரம்பிச்சிட்டா. முதல்ல நீ போட்டியே கட்டு உன் கணக்க ஃபர்ஸ்ட் முடிக்கிறேன்னு மார்க் ஃபர்ஸ்ட் அவ்வளவுதான் தூக்கணும். அப்பதான் ஜாப் உள்ள வராரு. உங்க வீட்டுக்கு பாதுகாப்பு போட்டிருக்கேன் அப்படின்னு ஜாப் சொல்றாரு. ஜாப் எல்லா போலீஸ்காரையும் வீடை சுட்டி லெஃப்ட் ரைட் வெளியில பேக் எல்லா இடத்துலயும் நிக்க வைக்கிறாரு. பைரோ அந்த இடத்துல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அங்க ரினோவேஷன் பண்றாங்களா அந்த ஆளுங்க பார்த்து மீட் பண்ணி ஏதோ பேசிட்டு இருக்காரு. அந்த ஆள் என்ன சொல்றானா அவங்களுக்கு ரொம்ப நாளா ரினோவேஷன் 5 வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பணம் பாக்கி இருக்கு. அந்த மேடமுக்கு இதுல இன்ட்ரெஸ்டே கிடையாது. அவரு தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்தாரு. இப்ப அதனால ஸ்டாப் பண்ணிருக்காங்க. கூடிய சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணதாக சொல்லுவாங்க. இது மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க ஆஸ்டிங்ஸும் பைரோவும். இன்னும் 30 மினிட்ஸ் தான் இருக்கு. கொஞ்சம் சீக்கிரமா போகணும் அப்படின்னு சொல்றாரு. அதே போல ஆஸ்டிங்ஸும் காரை கொஞ்சம் வேகமா ஓட்டுறான். கொஞ்ச நேரத்துல பார்த்தா கார் பிரேக் டவுன் ஆயிடுது. அப்படியே இங்கே வந்தா குட்டி பையன் ஜான் அவங்க அம்மா விட்டு ஜாலியா விளையாண்டுட்டு இருக்கான். இருந்தாலும் என் கூடவே இருக்கட்டும்னு சொல்லி மார்க்கஸ் அழைச்சிட்டு போயிடுறான். இங்க யாரோ திட்டமிட்டு தான் நம்ம கார்பரேட்டரை எவனோ உடைச்சிருக்கானுங்க அப்படின்னு ஆஸ்டிங் சொல்றான். நம்ம கார்ல போறன்றதே நம்மளுக்கே காலைல தான் தெரியும். எவன்டா இதை பண்ணுவான்? ஓட்ட காரை வச்சு பேசாதற நீனு பைரோ போட்டு திட்டுன்னு இருக்காரு ஆஸ்டிங்ஸ. இங்க மார்க்கஸ் பைரோவை தேடிட்டு இருக்கான். ஜாபர்கிட்ட கேக்குறாரு. நான் வரும்போது கார்ல எங்க வெளியே போனாங்க. அதுக்கப்புறம் நான் அவங்களை பார்க்கவே இல்லைன்னு ஜாபு சொல்லிடுறாரு. அப்படியே வாட்ச பாக்குறாரு. இன்னும் 15 மினிட்ஸ் தான் இருக்கு. இந்த பக்கம் பைரோ நான் வாக்கிங்லேயே போறேன் அப்படின்னு சொல்லி பைரோ அங்கேருந்து நடக்க ஆரம்பிச்சிடுறாரு. குட்டி பையன் ஜான் அந்த காரை வச்சு விளையாண்டுட்டு இருக்கான். அவன் பக்கத்துல ஜாப்பும் அவங்க அப்பாவும் பாதுகாப்பா நிக்கிறாங்க. பைரோ குறுக்கு பாதையெல்லாம் இறங்கி ஓடி வராரு. ஜாப்பும் மார்க்கஸும் பையன் கூடவே நிக்கிறாங்க. இன்னும் 2 மினிட்ஸ் தான் இருக்கு. நெருங்க எல்லாரும் முகத்துலயும் அப்படியே பதட்டம். கரெக்டா மணி 12 அடிக்குது. வெளியே போலீஸ்காரன் விசில் அடிக்குதுன்னு கரெக்டா இருக்குது. சார் அவனை பிடிச்சிட்டோம் ஒரே சத்தம் கேட்டு அடுத்த நிமிஷத்துல ஜாப்பும் மார்க்கும் அப்படியே வெளியே ஓடி போய் பாக்குறாங்க. ஆளை மாட்டிக்கிட்டான். அந்த மாட்டினவன் பேர் ரோஜஸ். அவன் கையில பஞ்சு கொஞ்சம் குளோரோஃபார்ம் ஒரு லெட்டர் இருந்துச்சு. அவன்கிட்ட கேட்டதுக்கு எனக்கு ஒரு $10 காசு கொடுத்து இந்த இடத்துல டெலிவரி பண்ண சொன்னாங்க. அவ்வளோதான் எனக்கு தெரியும். மற்றபடி எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு அவன் சொல்றான். அந்த லெட்டரை வாங்கி படிச்சாங்க. அந்த லெட்டர்ல நான் கேட்ட மாதிரியே நீ 50 லட்சம் பணம் கொடுத்துருக்கணும். நீ கொடுக்கல. இப்போ நீ 1 கோடி கொடு. நான் சொன்ன மாதிரி சொன்ன டைமுக்கு உன் பையனை நான் தூக்கிட்டேன் அப்படின்னு அதுல இருந்தது. மார்க்கஸ் சிரிச்சுக்கிட்டே அவனை அடிக்க போறான். உனக்கு பணம் வேணுமாடா பணம் அப்படின்னு திரும்புறான். பார்த்தா ஒரு கார்ல அவன் பையனை யாரோ கடத்திட்டு போயிட்டு இருக்காங்க. அப்பதான் டிங்னு பக்கத்துல சர்ச்சில் ஒரு மணி அடிக்குது. பார்த்தா அப்பதான் மணி 12 ஆகுது. ஜாப் தன்னோட பாக்கெட் வாட்ச்ல பாக்குற மணி 12 தான் ஆகுது. மத்த போலீஸ்காரங்களாம் அந்த வண்டியை துரத்திட்டு ஓடுறாங்க. ஜாப்பும் மார்க்கஸும் வீட்டுக்குள்ள ஓடி போய் பாக்குறாங்க. மணி 12:10 ஆகுது. 10 நிமிஷம் ஃபாஸ்டா யாரோ டைமை மாத்தி வச்சிருக்காங்கன்றது தெரிய வருது. பைரோ கடத்தெல்லாம் முடிஞ்சிட்டு பொறுமையா 12:45 நடந்தே வந்து சேர்றாரு. அந்த பிடிபட்டால ஏற்கனவே விசாரிச்சாரு ஜாப். எந்த விஷயமும் கிடைக்கல. இருந்தாலும் பைரோ நானும் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அந்த ஆளை ரோட் சைட்ல தான் பார்த்தேன். அவன் எனக்கு $10 காசு கொடுத்தான். இந்த பேக்கேஜை எனக்கு ஒரு 10 மணி வாக்குல கொடுத்தான். 12 மணிக்கு இந்த வீட்டுல கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டான். அப்படியே இந்த பிடிபட்ட ராஜர்ஸ் சொல்றான். அவன் எப்படி இருந்தா அவனோட டிஸ்கிரிப்ஷனை பத்தி பைரோ கேக்குறாரு. அவன் ஒரு 5 அடி இருந்தான். கிட்டத்தட்ட அடையாளம் கரெக்டா சொல்லணும்னா நம்ம ட்ரெட்மில் இருக்கான்ல அவன் கொஞ்சம் ஹைட்டாவும் அவனுக்கு ஒரு 25 வயசு கம்மியானா எப்படி இருப்பான் அது மாதிரிதான் அவன் பார்க்கறதுக்கு இருந்தான் அப்படின்னு அவன் டிஸ்கிரிப்ஷன் சொன்னான். அதுக்கு பைரோ அவனோட பையன் ஏதாவது இருக்குமோ? அவனுக்கு அது மாதிரி பையன்லாம் எதுவும் கிடையாது. அது இல்லாம அந்த 10 மணில இருந்து 12 மணி வரைக்கும் அவன் மார்க்கஸ் கூட தான் இருந்தான்னு மார்க்கஸே சாட்சி சொல்றாரு அப்படின்னு ஜாப் சொல்றாரு பைரோ கிட்ட. ஒரு பக்கம் ட்ரெட்மில்ல பைரோ விசாரிக்கிறாரு. இன்னொரு பக்கம் மிஸ் காலின்ஸ ஆஸ்டிங்ஸ் விசாரிக்கிறான். பைரோவும் ஆஸ்டிங்ஸும் அப்படியே அன்னைக்கு நடந்து திருப்பியும் யோசிச்சு பாக்குறாங்க. பையன் இந்த ரூம்ல விளையாண்டுகிட்டு இருக்கான். ஜாப்பு அவங்க அப்பா 2 பேருமே கூட தான் நிக்கிறாங்க. வெளியே ஒரு சவுண்ட் வருது. அந்த சவுண்ட் கேட்டவன இந்த முட்டா பசங்க ஜாப்பும் மார்க்கஸும் அப்படியே வெளியே ஓடுறானுங்க. அப்ப இங்க பையன் பாதுகாப்பு இல்லாம இருந்திருக்கான். இப்பதான் கிட்னாப்பர் கரெக்டா உள்ள வரான். இப்போ உள்ள வந்தானா நீயா இருந்தா சொல்லு. இப்ப பையனை இங்க தூக்கிட்டா நீ எந்த வழியா போவ? ஸ்ட்ரெயிட்டா போவியா, ரைட்ல போவியா, லெஃப்ட்ல போவியா? 4 பக்கமும் போலீஸ்காரங்க நிக்கிறாங்க. இந்த பக்கம் ஜாப் நிக்கிறான். எந்த வழியா போயிருப்பான்? எனக்கு அதுதான் புரியல அப்படின்னு பைரோ சொல்றாப்ல. அப்பதான் கரெக்டா ஹேடா அதாவது மார்க்கஸோட ஒய்ஃப் உள்ள வந்துட்டு ஏன் இந்த வழியா போயிருக்கலாமே அப்படின்னு ஒரு வழியை காட்டுறாங்க. அது என்ன வழினா அது ஒரு சுரங்கப்பாதை. இந்த வீட்டுல சுரங்கப்பாதை இருக்கா அப்படின்னு பைரோ கேக்குறாரு. அதுக்கு மார்க்கஸ் சொல்றான் ஆமா இது 400 வருஷம் பில்டிங்ல கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்றான்.
ஏன்னா அந்த காலத்துல மதகுருமார்கள் ராஜா கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக இந்த வழியை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றான். அங்க ஒரு புக் ஷெல்ஃப் இருக்கு. அந்த புக் ஷெல்ஃப் நகர்த்தினா அந்த சுரங்கம் அப்படியே உள்ள போகுது. இப்ப ஆஸ்டிங்ஸ் ஒரு டார்ச் லைட் எடுத்துட்டு வரான். 2 பேரும் அந்த சுரங்கத்துக்குள்ள நடந்து போறாங்க. அந்த சுரங்கத்துல போகும்போதே பைரோ கேக்குறாரு ஆஸ்டிங்ஸ, டேட்டு டைம் எச்சரிக்கைலாம் கொடுத்துட்டு எதுக்குடா கடத்தணும்? அவன் என்ன முட்டாளா? இத பண்ணா இன்னும் அவனுக்கு பிரச்சனை தானே ஜாஸ்தி ஆகும். இது என்ன புதுசா இருக்குல்ல அப்படின்னு பைரோ சொல்றாரு. அதெல்லாம் கிடையாது. ரிஸ்க் எடுக்காம பயமுறுத்தி அவங்க கிட்ட காசை வாங்கிட்டு போயிருக்கான். இது ஒரு வகையில ட்ரிக் தானே அப்படின்னு ஆஸ்டிங் சொல்றான். இப்ப அப்படியே டனல் விட்டு வெளியே வராங்க. வெளியே வந்து பார்த்தா அங்க கார் போனதுக்கு உண்டான தடம் அங்க இருக்கு. அதுக்கு பைரோ சொல்றாரு, நம்ம எல்லாம் பார்த்தா முட்டா பயலுக மாதிரி தெரியுதுல இவங்களுக்கு அப்படின்றாரு. ஆஸ்டிங்ஸ்க்கு ஒன்றும் புரியல. இது நான் அப்பவே சொன்ன மாதிரி இது ஒரு இன்சைட் ஜாப் தான். வீட்ல இருக்கவன் தான் இதை செஞ்சிருக்கான்றத மறுபடியும் ப்ரூவ் பண்றோம். எனக்கு ஒரு 3 பாயிண்ட். ஃபர்ஸ்ட் மார்க்கஸ் ஒய்ஃப்க்கு ஃபுட்ல பாய்சன் போட்டிருக்காங்க. அந்த பாய்சன் உயிருக்கு ஆபத்து வராத அளவுக்கு போட்டிருக்காங்க. அவங்களுக்கு எதுக்கு பாய்சன் போடணும் அப்படின்னு ஆஸ்டிங்ஸ் கேட்கறான். அப்பதானே கிட்னாப் நடக்கும்போது அவங்க அந்த பக்கம் வராம இருப்பாங்க. எல்லாமே பிளான் தான் அப்படின்னு பைரோ சொல்றாரு. அப்புறம் பெட்ரூம்ல லெட்டர் வந்தது. கிளாக்க 10 நிமிஷம் ஃபாஸ்டா வச்சது. இது எல்லாமே பார்த்தா இன்சைட் ஜாப்ன்றது கிளியரா தெரியுதுல்ல அப்படின்றாரு பைரோ. உள்ள மொத்தம் 4 ஆளுங்க தான்ப்பா இருக்காங்க. ஒன்னு பையனோட அம்மா, அப்புறம் அவங்க அம்மாவோட ஃப்ரெண்டு, அப்புறம் அவங்க அப்பன், அதுங்க ட்ரெண்ட்மில். இவங்க 4 பேர் தான் இருக்காங்க. மத்தவங்க வேலையை விட்டு போயிட்டானுங்க. அவங்க அம்மாவால நவர முடியாது. அவங்க கூட தான் காலின்ஸ் இருந்திருக்கா. சோ இவங்க 2 பேரையும் இந்த லிஸ்ட்ல இருந்து தூக்கிடு. அதுக்கப்புறம் 2 பேரு மார்க்கஸ், இந்த ட்ரெட்மில். இப்ப நம்ம கேஸ் முடிவுக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன் அப்படின்னு அப்படியே கட் பண்றாரு பைரோ. அடுத்த நாள் காலையில பைரோ பொட்டி வடைகளை கட்டிட்டு லண்டன் கிளம்புறாரு. அப்ப மார்க் உள்ள வரான். கேஸை முடிக்காம நீங்க பாட்டுக்கு லண்டன் கிளம்பிட்டீங்கன்னா இது நியாயமா அப்படின்னு மார்க்கஸ் கேக்குறான். கேஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னு கையில ஒரு பேப்பரை தூக்கி மார்க்கிட்ட கொடுக்குறாரு. இதுல ஒண்ணுமே எழுதலையே அப்படின்றான் மார்க்கஸ். நான் ஒண்ணு எழுதல, நீ தான் எழுதணும், நீயே அட்ரஸ் எழுது அப்படின்னு மார்க்கஸ்ட்டு கொடுக்குறாரு. பைரோ ரொம்ப கோவமா கிட்ட போயிட்டு இந்த கேஸை இப்படியே முடிச்சுக்கலான்னு நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? இல்ல நான் நல்லவன் அப்படி இப்படி நீ வேஷம் போட்டு இருந்தனா உன் ஒய்ஃபு கிட்ட பாயிண்டா எடுத்து இந்த கேஸை பத்தி சொல்லுவேன். உனக்கு எப்படி வசதி அப்படின்னு கண்ணை பார்த்து பேசுறாரு பைரோ. அங்கேருந்து கட் பண்ணா மார்க்கஸ் பைரோவை அழைச்சிட்டு ஒரு கார்ல ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போறான். அங்கே போனா இவன் டிஸ்மிஸ் பண்ணால ஜெஸ்ஸின்னு ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு கூட தான் இந்த சின்ன பையன் விளையாண்டுக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலா மார்க்கஸ் ஒரு பரம்பரை பணக்காரன். ஒரு சின்ன விபத்துல அவனுக்கு பயங்கர லாஸ் ஆயிடுச்சு. வரட்டு பரம்பரை கௌரவத்துக்காக அந்த அரண்மனையை அவன் புதுப்பிக்க நினைக்கிறான். அவன்கிட்ட அந்த அளவுக்கு காசு இல்ல. அவன் ஒய்ஃபும் அவனுக்கு ஈக்குவலான ஒரு பணக்காரி தான். ஆனா அவளுக்கு மார்க்கஸோட பரம்பரை வீடை புதுப்பிக்கிறதுல எந்த ஒரு இன்ட்ரெஸ்டும் கிடையாது. பணம் தான் வேஸ்ட்னு அவன் நினைக்கிறான். ட்ரெட்மில் சின்ன வயசுல இருந்து அந்த அரண்மனையில தான் வளர்றான். அதனால மார்க்கஸ்க்கு தான் ரொம்ப விசுவாசமா இருப்பான். மார்க்கஸோட ஒய்ஃபை ட்ரெட்மிலுக்கு ரொம்ப பிடிக்காது. அதனால இவனோட பிளானுக்கு ட்ரெட்மில் ஹெல்ப் பண்ணா. ட்ரெட்மிலோட நைஸ் தான் வந்து ஜெஸ்ஸி. டிஸ்மிஸ் பண்ண அன்னைக்கு தான் குளோரோஃபார்ம் அந்த லெட்டர் ராஜஸ்க்கு கொடுத்தது இவ தான். அவன் ஒய்ஃபை ஒரு கட்டத்துல சமாளிக்க முடியல. அதனால அவன் போலீஸ் கிட்ட போகாம பைரோ கிட்ட போவான். அதுவும் ஒய்ஃப் இன்சிஸ்ட் பண்ணதால அவன் பைரோவை ரொம்ப குறைச்சலா எடை போட்டது தான் தப்பா போச்சு. அவன் போலீஸ் கிட்டே போயிருந்திருக்கலாம் அப்படின்னு இப்ப நினைப்பான். ஆஸ்டிக்ஸ் வாங்கல நம்ம காலையில லண்டன் வரைக்கும் போயிடலாம் அப்படின்னு நம்ம பைரோவை கூப்பிட்டான். ஐயா தெய்வமே, உனக்கு ஒரு கும்பிடு, உன் காருக்கு ஒன்று கும்பிடு. போன வாட்டி என்ன 10 கிலோமீட்டர் நடக்க விட்ட, இப்போ வந்தா என்னால 150 கிலோமீட்டர் நடக்க முடியாது, நான் ட்ரெயின்லயே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு பைரோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ ஃபார் லிசனிங்.